அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஸ்ரீது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் மேடைகள்ல பேசும்பொழுதெல்லாம் சொல்றாங்க, இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வேலையே இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை உருவாக்குறாரு, அவதூற பரப்புறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவதுங்க, எடப்பாடி பழனிசாமி யாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க. அவங்க போற போக்கில எல்லாம் பேசிட முடியாது. இங்க தமிழ் சமுதாயத்துல என்ன நடக்குதோ அதைத்தான் பிரச்சாரங்கள்ல சொல்றாங்க. கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரத்தை முடிக்க போறாங்க நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க. அப்ப பொதுவா நடக்காத விடயங்கள் எல்லாம் நாம பிரச்சாரங்கள்ல பேச முடியாது, நடக்கிறதானங்க சொல்றோம். நீங்க என்ன சொன்னீங்க? இந்த 5 வருட காலத்துல உங்க ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? 0 விழுக்காடு கஞ்சா அப்படின்னு சொன்னாரு. நேற்று ஒரு வீடியோ வந்திருக்குங்க, நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அதாவது நம்ம நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி இருக்குல்ல, அந்த தொலைக்காட்சி ஏன் தான் இப்படி உண்மையெல்லாம் வெளியிடுறாங்க நமக்கு தெரியல. அநியாயத்துக்கு உண்மையா பேசுறாங்க. அதுதான் நம்ம கஷ்டமா இருக்குது. பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி, டிஎம்கே எம்எல்ஏ பழனியாண்டி கனிம வளத்தெல்லாம் பட்ட பகல்ல கொள்ளையடிச்சு கேரளாவுக்கு கடத்துறாரு. அதை கேட்டதுக்கு இதே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மீது கொலவெறி தாக்குதல் நடத்தினாங்க 50 பேர் சேர்ந்து. அதுல எம்எல்ஏ அடிக்க வந்தாரு. அந்த சீன் எல்லாம் நம்ம நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்ணுனாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, தினம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை மக்களுக்கு எடுத்து சொன்னா தப்பாங்க. என்னங்க அநியாயம் இது? யாருங்க சொல்லுவாங்க? ஆளுங்கட்சி நீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்க இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எதிர்கட்சி ஏங்க உங்க நிர்வாகத்தை தலையிட போறாங்க? உங்களை ஏங்க குறை சொல்ல போறாங்க? அது முதல்வருக்கு புரிய மாட்டேனுது. போன ஆட்சியில எல்லாம் அவருக்கு அதே தாரக மந்திரம் தான், ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும். அந்த வார்த்தையை இப்ப நாம சொல்ல ஆரம்பிச்சா ஒரு நாள் கூட நம்ம மு.க. ஸ்டாலின் அவங்க முதல்வரா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சிங்க நடந்துட்டு இருக்குது. நேற்று நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த வீடியோ பார்த்து உண்மையிலே பதட்டம் ஆயிடுச்சு. நைட் எல்லாம் தூங்க முடியல. இந்த இளைய சமுதாயம் எங்க போறாங்க நமக்கு விளங்க மாட்டேன்னு புரியல. அரசாங்கமும் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த மாட்டேன்றாங்க. இளைய சமுதாயத்துக்கும் அது புரிய மாட்டேனுது. அது போக பாத்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல இந்த பொம்பளைங்கள்லாம் என்ன பண்றாளுன்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்குதுங்க. ரீல்ஸ் என்ற பெயர்ல மொத்தமா அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்குதுங்க. அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடு. அதுவும் போக ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு ஒண்ணு வருதுங்க, கரகாட்டம் வருதுங்க. அதுலயும் பாருங்களேன், செக்ஸ் மட்டும்தாங்க மேடையில பண்ணல, மத்த எல்லாமே அதுல பண்றாங்க. அந்த பிறப்பு உறுப்புகளை தடவுறது, பிரைவேட் பார்ட்ஸை தடவுறது, இது எல்லாமே அந்த கரகாட்டம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்குது. இதற்கு கண்டிப்பாக சமூக ஆர்வலர்கள் வழக்கு போடல. நானே ஒரு வழக்கு தொடுக்கலான் இருக்கேன். அந்த அளவுக்கு மாணவ சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை தடை பண்ணணும். இதெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது தமிழக அரசு. சொன்னா கோவம் வருது அவங்களுக்கு. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முடியலங்க. இன்னைக்கு எல்லா மாணவர்கள் மாணவி கையிலயும் இன்னைக்கு மொபைல் இருக்குது. படிப்புக்கு அவசியம். இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாங்க, 10th எழுதுற மாணவர்கள் கால்குலேட்டரை பயன்படுத்துங்கன்றாங்க. எந்த காலத்துல நம்ம பயன்படுத்திருக்கோம்? அப்ப அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க. இந்த அளவுக்கு மாணவர்களுக்கு நீங்க சலுகை கொடுக்கறீங்க அப்படின்னா, இங்க நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை தடுக்கிறது யாருடைய கடமை? அப்ப நீங்க அதை பண்ணித்தானே ஆகணும். எதற்கு சொல்றேன் அப்படின்னா, நேற்று அவங்க வெளியிட்ட வீடியோ எது தெரியுங்களா? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம்னா நமக்கு என்னங்க ஞாபகம் வரும்? மாம்பழம் தான் ஞாபகத்துல வரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கஞ்சா தான் ஞாபகத்துல வருது. பாலியல் குற்றங்கள் தான் நமக்கு ஞாபகத்துல வருது. சேலம் பழைய பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 1985 பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையம் என்ற பெயர்ல 85 கட்டி முடிக்கப்பட்டது. 6 ஏக்கர் பரப்பளவை கொண்ட அந்த பேருந்து நிலையத்துல கிட்டத்தட்ட 1100 பேருந்துகளை நீங்க நிறுத்தலாம். லட்சக்கணக்கான மக்கள் அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட பேருந்து நிலையம் இப்ப ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற அந்த திட்டத்துக்கு கீழே வந்ததுங்க. 99 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்குச்சு. 2023 அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பேருந்து நிலையத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கீழே எப்போதும் போல பேருந்து நிலையம் 2 மாடி கட்டியிருக்காங்க. அதுக்கு மேல அதுல ஒவ்வொரு மாடியிலையும் பாத்தீங்கன்னா 50 கடைகள் கட்டி இருக்கிறாங்க. வணிகத்திற்காக கடைகள் கட்டி விட்டுருக்காங்க. 23 முடிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. பேருந்து நிலையம் பயன்பட்டு இருக்குது, மேல இருக்கக்கூடிய அந்த வணிக வளாகங்கள் பயன்பாட்டுக்கு வரல. மக்கள் பயன்படுத்த முடியல. ஏன் கேட்டீங்கன்னா, மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி டெண்டர் விடல. இவங்களுக்கு அது முக்கியம் இல்ல. டிஎம்கே ஆட்சியை பொறுத்த வரைக்கும்
மக்கள் பயன்பாட்டுக்குள்ள அந்த விடயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தவே மாட்டாங்க. கல்குவாரிய டெண்டர் விடுவாங்க. ஆட்சி மணல வந்து திருடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து டெண்டர் விடுவாங்க. இப்படி அவங்களுக்கு எங்கெங்க வருமானம் வருதோ, எங்க வந்து 1000 கோடி 2000 கோடி கொள்ளை அடிக்கலாமோ, டாஸ்மாக்ல இருந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நாள் கூட தாமதிக்காம டெண்டர் விடுவாங்க. அப்படி இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் வருமானம் வரக்கூடிய இடமாக இருந்து டெண்டர் விட்டுருப்பாங்க. 23ல கட்டி முடிக்கப்பட்டதுங்க, இன்னைக்கு 26 ஆயிடுச்சு. இன்னும் கூட டெண்டர் விடல. அந்த பகுதி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில இருந்து 23ல இருந்து பாத்தீங்கன்னா மேல பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகள் அங்க வந்து கஞ்சாக்கு அடிமை ஆயிட்டாங்க. கஞ்சா பொருட்கள் எடுத்துட்டு வந்து அங்க வந்து கஞ்சா வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க, மாத்திரைகள் போடுறாங்க, ஊசி செலுத்திக்கிறாங்க. அதே மாதிரி மாணவிகளை கூட்டு வந்துட்டு அங்க பாலியல் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. அதுவும் போக அதுவும் போக கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவர்கள். சேலம் அந்த பழைய பேருந்து நிலையம் என்பது இப்ப மும்பை ரெட் லைட் ஏரியா மாதிரி மாறிட்டு. இத மாநகராட்சியும் கவனிக்கல, தமிழக அரசாங்கமும் கவனிக்கல. 99 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்கல்ல, 99 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை விட முடியுமா தமிழக அரசு? நாம இப்படி கேட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி அவதூற பரப்புறாருன்னு சொல்றாங்க. நாம என்னங்க பேச முடியும்? 99 கோடி ரூபாய் நீங்க செலவு செய்து 2 அடுக்கு கட்டி அதுல 100 கடைகளை கட்டி அதை பயன்பாட்டுக்கு வரலன்னா இந்த 99 கோடி ரூபாய் யாருடைய பணம்? மக்களுடைய பணம் தானே, மக்களுடைய வரி பணம் தானே. ஏன் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல? ஏன் நீங்க டெண்டர் விடல? உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட்கள் கிடைக்கலையா? இதுல இல்ல அதுல வருமானம் உங்களுக்கு வரலையா? இப்படி எல்லாம் நமக்கு கேள்வி வருது இல்ல. இதை நம்ம கேட்டா நம்மள வந்துட்டு கொலை மிரட்டல் விடுறாங்க, நம்ம அசிங்க அசிங்கமா முகநூல்ல பேசுறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க, எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு தெரியுமா அந்த வீடியோ பார்த்தா. தொடர்ச்சியாக நிறைய பத்திரிகையாளர்கள் அந்த பேருந்து நிலையத்துல வீடியோ எடுத்து போட்டாச்சு. இன்னும் வந்து இது செவியும் எடுக்கல. மாநகராட்சியும் காது கொடுத்து கேட்கல, தமிழக அரசாங்கமும் காது கொடுத்து கேட்கல. பள்ளி மாணவிகள் பள்ளி மாணவர்கள் கையில ட்ரிங்க்ஸ், கையில கஞ்சா, மாத்திரை, ஊசி, கஞ்சா செடி, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க பயன்படுத்துறது, ஆணுரை பயன்படுத்துறது. அதுவும் போக வந்துட்டு அங்கேயே வந்து பாலியல் சம்பவங்கள், அங்கேயே வந்து செக்ஸ் வச்சுக்கிறது. ஏன்னா கேட்பார் மேப்பார் இல்ல, கடைகள்லாம் திறக்கப்படல, மக்கள் நடமாட்டம் மேல இல்ல. அதனால இந்த பிள்ளைங்க வந்து அந்த இடத்த வந்து பயன்படுத்திடுறாங்க. காவல்துறையும் கவனிக்கல. இப்படி பட்ட பகல நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்கள், கஞ்சா விவகாரங்கள், இதை லட்டு மாதிரி எடுத்து நாம கொடுத்தா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க காவல்துறையினர். அப்ப நமக்கு இதுல என்ன தோணுது அப்படின்னா, அப்ப காவல்துறையினருக்கு இதுல ஏதாவது வந்து பங்கு இருக்குதா? தமிழக அரசுக்கு இதுல ஏதாவது பங்கு இருக்குதா? இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு சந்தேகம் நமக்கு வருமா வராதா? ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கல? கேட்டா வட மாநிலங்கள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய கஞ்சா பொருட்களை எல்லையிலே பிடிச்சிடறோம் அப்படின்றாங்க. எல்லையில நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா எப்படி இந்த பள்ளி மாணவிகளுக்கு அது கிடைக்குது? சாக்லேட் ரூபத்துல வருது, மிட்டாய் ரூபத்துல வருது, கூலிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த ரூபத்துல அந்த கஞ்சா இங்க விற்பனை ஆகுதுன்னே தெரியல நமக்கு, மக்களுக்கு தெரியல. அப்படியே தெரிஞ்சு நாம வீடியோ பதிவிட்டா நம்ம மேலே வழக்கு திருப்புறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கேட்டா வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பதற்றத்தை உருவாக்குறாங்க, வதந்திகளை பரப்புறாங்கன்றாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும்படி தெரியும்படி வீடியோவா எடுத்து அதை அப்படியே வந்து நாங்க கொண்டு போய் கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 சிசிடிவி கேமரா மேல இருக்குதுன்றாங்க, அந்த 2 அடுக்கு மாடியிலையும் இருக்குன்றாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கடைகள் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் அதையெல்லாம் வந்து உடைச்சு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேனல்ல சொல்றாங்க, பத்திரிகையாளர் பேசுறாங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு தெரியாமல அந்த விஷயத்த பண்ணலங்க. முதல்ல நம்ம இந்த 18 வயதுன்னு நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுவே தவறுன்ற. இப்ப உள்ள காலகட்டத்துல பிள்ளைங்க எல்லாம் விளைஞ்ச பிள்ளைங்களா இருக்குது. எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாமே தெரியுது. முதல்ல 18 வயதுக்கு மேல ஆனாதான் மேஜரு, அப்பதான் நாங்க வந்து சிறைச்சாலையில அடைப்போம், தண்டனை கொடுப்போம். 17 வயது இருந்தா கூட நாங்க பண்ண மாட்டோம், மைனரு. அதில் சீர்திருத்த பள்ளியில நாங்க கொண்டு விட்டுருதோம். முதல்ல இதையே மாத்தணும்ன்ற. இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுதுங்க. செக்ஸ் முத கொண்டு, கஞ்சா முத கொண்டு, ட்ரிங்க்ஸ் முத கொண்டு எல்லாமே இப்ப உள்ள காலகட்டத்துல பிள்ளைங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. எதுல வளர்ச்சி அடைஞ்சதோ இல்லையோ தமிழகம் கஞ்சால நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மாணவர்கள் கெட்டு போறதுல தமிழகம் தான் முதலிடம் பிடிக்கிறாங்க. 2021க்கு முன்னாடி நீங்க கஞ்சா அந்த வழக்க வந்து எடுத்து பாருங்க. 0 விழுக்காடு கஞ்சா, அதை நோக்கிதான் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் கஞ்சா இருக்குது, எல்லா மாவட்டங்களையும் போதைப் பொருட்கள் இருக்குது.
எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த போதைப் பொருட்கள் லிஸ்ட்ல வந்துட்டு ஏன் மது வரலன்னு தான் எனக்கு கேள்வி. குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? நான் வந்து பல முறை தமிழக முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டேன் நானு. முதலமைச்சருக்கு பழக்கம் இல்லைன்னா கூட வேற யார்ட்டாவது கேட்டு சொல்லுங்க. குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? ஏன் அதை வந்து போதைப் பொருள் லிஸ்ட்ல கொண்டு வரல? நடக்கக்கூடிய 99 விழுக்காடு குற்றங்களுக்கு மதுதான் முதல் காரணமாக இருக்குது. நாம அதை அப்படியே திசை திருப்பி கஞ்சா பக்கத்துல வந்துட்டோம். கஞ்சாவை உள்ள கொண்டு வந்துட்டோம். குடிச்சாலும் போதை ஏறும், கஞ்சா போட்டாலும் நமக்கு போதை ஏறும். ரெண்டுமே தவறான பழக்க வழக்கங்கள் தான். தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தமிழக காவல்துறை தான் இதுக்கு பதில் சொல்லணும். நினைக்கவே பயமா இருக்குதுங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்க பிள்ளைங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்றத உற்று நோக்குங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நீங்க பாதுகாப்பா இருங்க. எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, மொபைல் கையில வச்சிருந்தாங்கன்னா என்ன பாக்குறாங்க, யாரு கூட அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, யார்ட்டெல்லாம் அவங்க பேசுறாங்க, 24 மணி நேரமும் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கவனிங்க. பள்ளிக்கூடம் போயிட்டாங்க அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க. கொஞ்சம் லேட் ஆனா பிள்ளைங்க எங்க போயிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை நம்பி நாம வந்து பிள்ளைங்களை வெளியில விட முடியாது. இன்னும் 2 மாத காலம் இருக்குது. என்னென்ன நடக்க போறது நினைச்சாலே பயமா இருக்குது. நீதிமன்றம் பார்த்தாங்க அப்படின்னா தாமாக முன் வந்து காவல்துறை மீது முதல்ல வழக்கு பதிவு பண்ணணும். அதற்கடுத்து தமிழக அரசு மீது வழக்கு பதிவு பண்ணணும். இல்ல அப்படின்னா இங்க கஞ்சா நடமாட்டத்தை நாம தடுக்கவே முடியாது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்ன செய்துட்டு இருக்காங்க புரியல நமக்கு. காவல்துறையினர் என்ன செய்யறாங்க தெரியல. மாநகராட்சி என்ன செய்யறாங்க தெரியல. தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியல. ஆனா பாருங்க, தமிழக முதலமைச்சர் எல்லா பேப்பர்லயுமே தினமலர் உட்பட பாஜக ஆதரவு பேப்பர் தினமலர் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. தினமலர்ல தினமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தினமலர்ல ஒரு பக்கம் ஃபுல்லா ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லா அரசோட விளம்பரம் தான் வந்துட்டு இருக்குது. எல்லா பேப்பர்லயும் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துல அரசு விளம்பரம் தான், டிஎம்கே கட்சி சார்ந்த விளம்பரம் தான் வந்துட்டு இருக்குது. டிவியை திறந்தீங்க அப்படின்னா டிவியில முழுக்க 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 நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை அப்படின்ற பெயர்ல ஒவ்வொரு துறைக்குமான அந்த விளம்பரத்தை முதலமைச்சர் போட்டுட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே கட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, தயவு செய்து முதலமைச்சர் வந்து விளம்பரம் கொடுக்கணும். எல்லா பேப்பர்லயும், தொலைக்காட்சிகள்லயும், சமூக வலைத்தளங்கள்லயும் தமிழக அரசு பிளஸ் வந்து டிஎம்கே கட்சி இரண்டும் இணைந்து எங்களுடைய சாதனை இது அப்படின்ற பெயர்ல நீங்க வந்து விளம்பரம் கொடுக்கணும். முதலமைச்சர் கொடுப்பாரு அப்படின்றத உடன்பிறப்புகள் கேட்டு சொல்லுங்க. என்ன நீங்க எப்படி திட்டினாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. நீங்க என்ன வேணாலும் நீங்க எழுதுங்க. நான் யாரையும் வந்து நாகரிகம் இல்லாம நான் ஓட் பண்றேன். ஆளுங்கட்சி யாரு அவங்களதான் நான் பேச முடியும். அதைத்தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கைங்க. இந்த 5 வருட காலத்துல உங்களுடைய ஆட்சியில எந்த அளவுக்கு கஞ்சா அமோகமாக விற்பனையா இருக்குது, எந்த அளவுக்கு மாணவர்கள் சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்குது, எந்த அளவுக்கு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது, இதையெல்லாம் சாதனையாக நீங்க தேர்தல் அறிக்கை ஒரு புத்தகமாக வெளியிட்டீங்கல்ல, தேர்தல் அறிக்கைகளை அதே மாதிரி ஒரு புத்தகமா நீங்க வந்து வெளியிடுங்க. தொலைக்காட்சிகள்ல விளம்பரம் கொடுங்க, பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை. எல்லாத்துக்கும் சாதனை சாதனை அப்படின்ற ரீதியில போட்டோஷூட் நடத்தக்கூடிய முதலமைச்சர் சேலத்துல நடந்த அந்த சம்பவத்துக்கு நிச்சயமாக போட்டோஷூட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் போக சேலம் மாவட்ட ஆட்சியர் என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு விளங்கல. இதெல்லாம் கவனிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு நமக்கு புரியல. உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.